நீங்க ஒன்று பண்ணுங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே குளிங்க. அன்னைக்கு சாப்பாடு ஜீரணமே ஆகாது. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே குளிச்சோடனே ஜீரணம் பண்ணிட்டு இருந்த உடம்பில் இருக்கிற சக்தி இந்த தோல் டெம்பரேச்சருக்கு மாறிடும், ஜீரணம் ஒழுங்கா ஆகாது. யாருமே ருட்டீனா நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ஷவர் எடுப்போம்னு அவங்க டே பிளான் பண்ண மாட்டாங்க. ஸோ யாராவது ஷவர் எடுக்கிறாங்க, எஸ்பெஷலி ஆம்பளைங்கன்னா அவங்களோட ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து தயவு செஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் பரவாயில்ல போய் ஷவர் எடுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி டைம்ல ஷவர் எடுக்கலாமா? இந்த மாதிரி உங்க லைஃபை ப்ராக்டிக்கல் டிப்ஸ் கொடுத்து ஈஸியாக இருக்கிற டாக்டருக்கு ஃபாலோ தட்டிக்கோங்க. நம்ம குளிக்கிறோம், தோல் மேல தண்ணி படுதுன்னா ஆமாங்க உண்மைதான், கொஞ்ச நேரத்துக்கு தோலுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஆனா நம்ம ஷவர் எடுக்கிறதோ என்னங்க 2 நிமிஷத்துக்கு இல்ல 3 நிமிஷத்துக்கு, நம்ம டைஜஷன் வந்து 2 ஹவர்ல இருந்து 3 ஹவருக்கு நடந்துட்டு இருக்கோங்க. சோ ஒரு குட்டி ஷவர் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. இந்த கான்செப்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னா, நம்ம சடனா ரொம்ப கோல்டா இல்லனா ரொம்ப ஹாட்டா நம்ம ஷவர் எடுத்தோம்னு வைங்களேன், அப்போ பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம ரெஸ்டிங்க்கும் டைஜஷனுக்கும் இம்பார்ட்டன்ட். அது கொஞ்ச நேரத்துக்கு அந்த சிஸ்டமை ஷாக் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க. ஆனா நம்ம உடம்பு சட்டுன்னு டெம்பரேச்சரை நார்மலைஸ் பண்ணிரும், அதுக்கப்புறம் டைஜஷன் நார்மலா கண்டினியூ. சோ யாராவது உங்களை சாப்பிட்ட அப்புறம் குளின்னு சொன்னாங்கன்னா போய் குளிங்க. ஆனா தண்ணி மட்டும் ரொம்ப சில்லா இல்ல ரொம்ப சூடா வச்சுக்காதீங்க. அண்ட் 20 நிமிஷத்துக்கு குளிக்காதீங்க. நீங்க சாப்பிட்ட அப்புறம் ஜெனரலா குளிப்பீங்களா இல்லையா? கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.